ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2US சேனல். விஸ்கான்சின்ங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருந்தோம் போன வாரம். விஸ்கான்சின் டெல் அந்த இடம் பேர் விஸ்கான்சின் டெல். ஆனால் அந்த ஸ்டேட் வந்து விஸ்கான்சின் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு டக் டூர் அப்படின்னு போனோம். அந்த டக் டூர் என்ன அப்படின்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூர். எப்படின்னா லேண்ட் அண்ட் தென் சி. ஸோ ரெண்டுக்குமே லேண்டுக்கும் அப்புறம் வந்து தண்ணிலையும் போகிற மாதிரி ஒரு அனுபவம். லேண்ட் அண்ட் வாட்டர், அதுதான் அந்த அனுபவம் டக் டூர். அது வந்து எப்படி அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படின்னா 1942 வந்து ஆர்மி வந்து போர்ட் பண்ணுறதுக்காக, இங்கேருந்து ஷிப் பண்ணுறதுக்காக லேண்ட்லேயும் போகிற மாதிரி இருக்கணும், வாட்டர்லேயும் போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெஹிக்கிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட பேர் வந்து எப்படின்னா DUKW. டி வந்து என்னென்னா அந்த டேட் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணது. GMC மோட்டார்ஸ் வந்து 1942 ப்ரொடியூஸ் பண்ணது. அப்போ ரெண்டாவது வந்து யூ வந்துன்னா யூட்டிலிட்டி வெஹிக்கிள். ஏன்னா மெயினாக ஆர்மி உள்ள சப்ளைலாம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ வந்து என்னென்னா அந்த வேர்ல்டு வார் 2 இருந்ததுனால ஒரே வெஹிக்கிள் மாறி பண்ண முடியாது. அதனால் எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஒரே வெஹிக்கிள் வந்து தரையிலையும் போகணும் தண்ணிலையும் போகணுங்கிற மாதிரி பண்ணது யூட்டிலிட்டி வெஹிக்கிள். இது வந்து 6 வீல்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ், 4 வீல் வந்து ஃப்ரண்ட் வீல் தரையில் ஓடும். பட் தண்ணிக்குள்ளே போச்சுன்னா பின்னாடி வந்து ரியல் 2 ஆக்சிஸ் இருக்குது வீல். அதுதான் வந்து என்னென்னா போட்டு மாதிரி செயல்படும். ஸோ அதுதான் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுதான் இந்த பேர் DKO. அதனால் என்ன சோல்ஜர்லாம் எப்படி கால் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து டக்குன்னு கால் பண்ணி இப்போ வந்து டக்காக ஆகிடுச்சு. அந்த ஒரு ஹிஸ்டரி தான் இந்த வீடியோக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இந்த ஸ்பெல்லிங் வந்து என்னதுன்னா DUKW தான். மருவி கொஞ்சம் கொஞ்சமாக போனோன்னு அவங்க கன்வீனியன்ட் டக்கா மாறிடுச்சு. அதாவது DUCK அந்த ஸ்பெல்லிங் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாம் பிள்ளைங்கள என்ன சொன்னாங்கன்னா, என்னடா இது நம்ம போய் டக்கு பார்க்கறதுக்காக ஒரு டூர்ல போடுமா. அது இதோட டிக்கெட் விலை கேட்டிங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து $40, கிட்ஸ்க்கு வந்து $20. ஆமா, இப்போ வந்து என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்னா ஒரு அடல்ட்டுக்கு மட்டும் ஒரு $6 டிஸ்கவுண்ட் கிடைக்குது அந்த சம்மர்னால. ஸோ அப்படியே இதில் ஏற்றிக்கிட்டு, அதாவது லேண்ட்லேயும் போவோம் தண்ணிலையும் போவோன்ட்டு வந்து அவர் பயங்கரமாக ஒரு கதை சொல்லிக்கிட்டே போனார். அந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொந்தமாக ஒரு கதையை சொல்லுவோம். ஸோ அந்த இதுக்கு இந்த ட்ரெயில் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயில் வந்து இட்ஸ் வெரி டேஞ்சர். அண்ட் அது வந்து 1 வே ட்ரெயில்னால இந்த வெஹிக்கிள் மட்டும் தான் அதில் போக முடியும். மற்றபடி எந்த ஒரு வெஹிக்கிளும் அதை யூஸ் பண்ணவே கூடாது. அந்த பாதையை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நடந்து கூட நம்ம போக முடியாது. ஸோ ஸ்பெஷலி அந்த ட்ரெயில் வந்து இந்த வெஹிக்கிள் போறதுக்கு மட்டும்தான். சோ நம்ம சுத்தி வந்து காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். நீங்க பாருங்களேன், மிருகங்கள் பார்க்கலாம். அதாவது அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. டைகர் பார்க்கலாம், crocodile பார்க்கலாம், லயன் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனா இது எதுவுமே நாங்க பார்க்கல. நாங்க பார்த்தது என்னன்னா எதுவுமே இல்ல. அவரு சும்மா அப்படி சொல்லி ஜோக் பண்ணிட்டே வராரு. ஆனா அந்த இடம் வந்து அந்த ஜங்கிள், அதாவது ஒரு ஃபாரஸ்ட் ரிசர்வுக்குள்ள போற மாதிரி போவோம். ஆனா அங்க வந்து பாருங்க அந்த ஸ்டோன்ஸ்லாம், சாண்ட் ஸ்டோன்லாம் பயங்கரமா மெயின்லி வந்து நம்ம பார்க்க அங்க போறது வந்து அந்த சாண்ட் ஸ்டோனு. அப்புறம் வந்து அந்த ஹிஸ்டரிலாம் அவர் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே வந்தாரு. அதாவது என்னது இது எப்படி இந்த இடத்துல வந்து உருவாச்சு, அங்கங்க வந்து என்னமோ ஸ்டோன், அப்ப சிமெண்ட்ரிலாம் இருந்துச்சு தானே. ஆமா, எனக்கு கொஞ்சம் தெரியும். எப்படின்னா இப்போ வந்து என்னன்னா அது இந்த 1940 இந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இந்த வெஹிக்கிள் என்ன பண்ணுறது தெரியாம என்ன பண்றாங்க, ஆர்மி வந்து ஏலம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏலம் ஓடுறப்ப இந்த வெஹிக்கிளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா இங்கேருந்து உள்ளவர் என்ன பண்ணாரு, விஸ்கான்சின்ல இருந்து உள்ள வந்து ராப் ஹெலன் அப்படின்னு நினைக்கிறேன் பேரு, மிஸ்டேக்கன். அவங்க வந்து ஒரு சோசியலிஸ்ட். அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு என்ன பண்ணாங்க, இந்த வாங்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏலத்துல எடுத்துட்டு வந்து இங்க பாக்குறாங்க. இதுல வந்து உடனே சீட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு சின்ன லெவல்ல டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க இந்த விஸ்கான்சின் ஸ்டேட்ல. அப்படி ஆரம்பிச்சதுதான் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிச்சது. இப்போ என்னன்னா பயங்கர பாப்புலரா ஆயிடுச்சு அந்த ஏரியாவில். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்புறம் அந்த ட்ராக்குக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பைன் ட்ரீ எல்லாம் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. மெனி இயர்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து 1960 மேபி 1950-60 அந்த டியூரேஷன்ல எல்லாம் பிளான் பண்ணி அவங்களே ஒரு ட்ரெயிலாம் கிரியேட் பண்ணி அந்த டூர் வந்து. ஆனால் இது வந்து ரியலி ஒர்த், ரைட்? இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஒர்த். ஏன் நான் சொல்றேன்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அமேசிங்கு. ஏன்னா அது வந்து அந்த வெஹிக்கிளோட ஸ்பெஷாலிட்டி தான். அது வந்து லேண்ட்லயும் போவோம் தண்ணிலயும் போவோம். இப்ப வந்து நம்ம இன்னும் லேண்ட்லயே போய்கிட்டு இருக்கோம். அவன் தண்ணியில போகும்போது, அவரு தண்ணியில கொண்டு போகும்போது அப்படியே வந்து அப்படியே ஒரு ஃபீல், ஏதோ தண்ணியில இறங்க போகுது ஃபீல் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஆரம்பத்துல. அப்போ நிறைய வெஹிக்கிள் அந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்த உடனே வந்து நமக்கு ஓகே வச்சு. ஆனா இது வந்து வேவ் இல்லல்ல, அது வந்து ஜஸ்ட் லேக் தானே, ஓஷனா. விஸ்கான்சின் ரிவர் இது வந்து
யா ஸோ அது வந்து காமா தான் இருக்கும், கொஞ்சம் அப்படியே காமா மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த சைட்ல வந்து அந்த சாண்ட் ஸ்டோன் எப்படி வந்து உருவாச்சு அப்படின்ட்டு வந்து அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க அந்த ஹிஸ்டரியை பத்தி. ஆமா. ஏன்னா நீங்க தான் ஹிஸ்டாரிக்கல் பர்சன். ஆமா, அது அப்படி போனா அந்த ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் படிச்சேன். அந்த புக் நாங்க வந்து ஒரு புக் அங்க வாங்கணும். ஒரு அது அந்த கதைக்கு அப்புறம் வருவோம். அப்ப முதல்ல வந்து இந்த என்னன்னா கதையை சொல்லுங்க. மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஐஸ் ஏஜ் டயத்துல எல்லாமே ஐஸ், அந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் பண்ணின உடனே அந்த ஒரு என்ன அவலாஞ்சி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி சரிஞ்சிட்டு வந்து விழுந்துறப்ப இங்க வந்து ஒரு ரிவர், அந்த தண்ணிலாம் ஓடி ஓடி அந்த சேண்டெல்லாம் வந்து அப்படியே இருந்து அந்த சேண்டு பல வருடங்கள்ல இருந்து அது ஒரு பாறையா மாறிடுது, சேண்ட் ஸ்டோனா மாறிடுது. இப்ப பாக்குறீங்க பாருங்க. இப்ப அந்த சேண்ட் ஸ்டோன் தான் என்னன்னா அதுல மரம்லாம் ஆட்டோமேட்டிக் எவ்வளவு பெரிய மரம்லாம் வந்தது பாருங்க. அதான் இப்ப பாக்குறோம். இதுதான் ஒரு மெயினான அட்ராக்ஷன். வெரி நைஸ் வியூ. எஸ், ஆனா அவர் வந்து போய்கிட்டே தான் இருப்பாரு, உங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பாரு. வழி எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்குலாம் இல்லை. நீங்க அப்படியே வந்து பார்த்துட்டே வர வேண்டியதான் அவர் கதையை கேட்டுக்கிட்டு. ஆமா, இப்ப எப்படி நீங்களா எங்களோட கதையை கேட்டுட்டு பார்த்துட்டு வரீங்களோ அதே மாதிரி நாங்க அவரோட கதையை கேட்டுட்டு பார்த்துட்டே வந்தோம். அப்ப கொஞ்சம் சிரிச்சோம், ஏன்னா ஜோக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஜோக்குக்கு அவர் சிரிக்கல, ஏன்னா அதே ஜோக்கை வந்து அவரு எல்லாத்துக்கிட்டையும் ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாராம். சோ இங்க பாருங்க, இது பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட். இது வந்து உங்களுக்கு வீடியோல பார்க்கறதுக்கே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சிச்சு. நாங்க இதை வந்து நெருப்புல பார்த்தோம், அதனால எங்களுக்கு வந்து உண்மையிலேயே அது வந்து பயங்கரமா பியூட்டிஃபுல்லா தான் தெரிஞ்சிச்சு. ஆனா இது மேலலாம் நம்ம ஏறி போய் பார்க்கல, நம்ம போய் பார்த்துட்டு இருந்தோம் மேல. ஆனா ஆக்சுவலி அங்க பாருங்க, சில அங்க உள்ள தங்கியும் இருக்கவங்க அங்க வரலாம்னு நினைக்கிறேன். அந்த பீச் சில இடத்துல வந்து பீச் மாதிரி இருக்கு, மணல் மாதிரி இருக்கு. அங்க வந்து இந்த ஃபிஷிங் எல்லாம் வராங்க. அவங்க வந்து போட்ல வராங்க. போட்ல வந்து அந்த இடத்துல வந்து சைட்ல அந்த கரையில போய் அவங்க போட்டை பார்க் பண்ணிட்டு சோ அவங்க ஃபிஷ் பண்றாங்க. அதான் அது. இப்ப வந்து என்னன்னா கயாக்கிங். அப்புறம் வந்து இவர் வந்து என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ரிவர்ல இறங்கிட்டாரு. ரிவர்ல இறங்கிட்டு இதெல்லாம் நம்ம காமிச்சிட்டு இந்த மெயினா இந்த மெயின் அட்ராக்ஷன் இந்த சாண்ட் ஸ்டோன் தான். எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அதெல்லாம் பாருங்க. அரிச்சுட்டு ஓடி தண்ணியில அது வரைக்கும் தண்ணி வரும், அந்த மேல வரைக்கும் வந்திருக்குன்னு சொன்னார். வேற முன்னாடிலாம் தண்ணி அது வரைக்கும் மேல வரைக்கும் வரும். மேல தெரியுதா ஃப்ரெண்ட், அது வந்து பீச். அதுதான் ஒரு பீச் மேல வந்து தெரியுது. அந்த பீச்ல எல்லாம் நீங்க வந்து இந்த போட்டோ எல்லாம் எடுக்க முடியாது கண்டிப்பாக. அப்புறம் வந்து டேம், இது வந்து டேம் உள்ள வந்து தண்ணி இந்த விஸ்கான்சின் ரிவர்ல வந்து நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிளாக் பண்ணி இந்த வாட்டர் கல்டிவேஷன் எல்லாத்துக்கும் சப்ளை பண்றதுக்காக ஒரு டேம் பண்ணிருக்காங்க. இது பாருங்க, கயாக்கிங் போறாங்க. யாரு உங்களுக்கு எல்லாம் கயாக்கிங் பிடிக்கும்? எனக்கு வந்து கயாக்கிங் போய் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனா அது கொஞ்சம் வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் ஃபன்னான ஆக்டிவிட்டி இல்ல அப்படிதான் எனக்கு தோணும். ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த வாட்டர் ஆக்டிவிட்டில எனக்கு அவ்வளவா பிடிக்காது. உங்களுக்கு எப்படி? எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்டர் ஆக்டிவிட்டி. ஆனா நானும் கயாக்கிங் இது வரைக்கும் போனதில்லை, பட் மற்ற ஆக்டிவிட்டிலாம் போயிருக்கேன். இப்பதான் அந்த பாருங்க இந்த டேம் வந்து இந்த டேமோட ஹிஸ்டரி சொல்லுங்க பாப்போம். அந்த டேம் வந்து அதுக்கு அந்த டேமுக்கு ரிலேட்டடா ஒரு கதை சொன்னாரு. எப்படின்னா அவர் என்னன்னா இந்த 2008ல வந்து என்னன்னா ஓவரா ஃப்ளட்டிங் வந்தது, பயங்கர ஃப்ளட்டிங். எத்தனையோ இன்ச் ரெயின் வந்து நான் ஸ்டாப்பா பெஞ்சிட்டு ஃபியூ டேஸ் பெஞ்சதுனால அது என்ன ஆச்சு, அந்த டேம்லாம் வந்து ஹை அந்த லெவல் கிரிட்டிக்கல் லெவலை தாண்டி மேலே போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, சாண்ட் பேக்லாம் பீச் பாத்தீங்களா, நம்ம தண்ணியில இருக்கும் போது பார்த்தோம், இப்ப தரையில இருக்கும் போது அதே பீச்சை நம்ம பாக்குறோம். சோ பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஃபார்ம் பண்ணிருக்குன்னு. ஆமா. சோ அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அப்ப வந்து என்னன்னா அந்த டேம் வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இன்னொரு இடத்துல பயங்கரமா அடிச்சுட்டு போய் ஒரு பெரிய ரோடு, அந்த ஹைவே ரோடையே வந்து எல்லாம் காலி பண்ணிடுச்சு. அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் மறுபடியும் வித்தின் இயர் அதெல்லாம் மறுபடியும் இது பண்ணிட்டாங்க, சரி பண்ணி மறுபடியும் அந்த அட்ராக்ஷன். விஸ்கான்சின்னாலே எல்லா அட்ராக்ஷனும் ஒரே ரோட்ல எல்லாமே இருக்கும். எல்லா அட்ராக்ஷன் மெயினா என்ன அட்ராக்ஷன் உங்களுக்கு பாருங்க, இது பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது. இதை பாத்தீங்களா, இது வந்து ஒரு சின்ன ரோடு தான் ஃப்ரெண்ட். நீங்க வந்து வெளியே நின்று பாத்தீங்கன்னா நீங்க யோசிப்பீங்க, இந்த இவ்வளவு சின்ன ரோட்ல வந்து இவ்வளவு பெரிய வெஹிக்கிள் வந்து போக முடியுமா அப்படின்ட்டு நீங்க யோசிப்பீங்க. ஆனா உண்மையா வந்து இந்த சின்ன ரோட்ல தான் இந்த வெஹிக்கிள் போகுது. அதான் சீட், அது வந்து ஒன் வே. சோ இந்த மரத்தெல்லாம் பாத்தீங்களா, பைன் ட்ரீ பாத்தீங்களா, அப்படியே எவ்வளவு அழகா அப்படியே கரெக்டா இருக்கு. அந்த வியூவே வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இது வந்து நீங்க விஸ்கான்சின் போனீங்கன்னா திஸ் இஸ் மஸ்ட். ஆமா. ஓகே ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பை.